தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க மாமா. உட்காருங்க. இன்னைக்கு நான் சமைக்கலாம் தான் இருந்தேன், ஆனா எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. பெருசா ஒன்றும் பண்ணல மாமா. நீங்க வரீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா. இதுக்கு என்ன குறைச்சல்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, ரசம் இருக்கு, கூட்டு இருக்கு. பிரமாதப்படுத்திடலாம் விடு. ஐயோ 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 ஐயோ, இது என்னடி இது கொள்ளையா இருக்கு? கஷ்டப்பட்டு நான் சமைச்சு வச்சதெல்லாம் இப்படி நோகாம நோம்பு கும்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்டி வர்றவன் போறவனுக்கு எல்லாம் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கீங்க? வெள்ளம் திட்டுறது ஒருத்தன், விரல் சூப்பறது ஒருத்தன். வாயை மூடுங்க. இது எங்க மாமா. என் வீட்டுல சாப்பாடு போடுறதுக்கு நான் இதுக்கு உங்களுக்கு கேட்கணும்? ஐயா மாமா நாமா, இந்த மாமாவா? ஏண்டி வெறும் கைய வீசிட்டு வந்தவனே, இது மூவிடா? எப்ப நீ என் பொண்ணை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன் கதையில முடிஞ்சு போச்சுடி. இத பாரு, உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீ வடிச்சு கொட்டணும்னா நீ போய் சமையல் கட்டுல நின்னு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். இல்லனா பூசணிக்க மாதிரி பெருத்துக்கிட்டே புடுவ. இந்த லட்சணத்துல வயித்துல புள்ளை எவர சொல்றீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ உங்க வீட்ல இருந்து அரிசி பருப்புலாம் கொண்டு வந்து வச்ச மாதிரி பேசுறீங்க. இது எங்க வீட்டோடது, எங்க சம்பாத்தியம். நாங்க சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன வந்தது? ஆமாமா, உங்க காசு, உங்க சொத்து எல்லாமே உங்களுதுதான். நீங்க வாங்குற அரிசி பருப்பு தான். யாரு இல்லன்னு சொன்னது? ஆனா இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரி என் பொண்ணு தான். உங்க எல்லாத்தை விட உரிமை எனக்கு தாண்டி இங்க இருக்கு. நிஜமா ஏண்டி உனக்கு இன்னும் கொழுப்பு இருந்தா நான் சமைச்சதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுன்னு கிடப்பேன். ஏண்டி உங்களுக்காக நான் சமைச்சு வச்சேன்? என் பொண்ணுக்காக சமைச்சு வச்சிருக்கேன்டி. கொண்ட கழுதைங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு கிடையாது. பாருங்க, வாயை அடக்கி பேசுங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இந்த வீட்டுல யாரும் நீங்க சொல்ற மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியத்துல இல்ல. ஆமா ஆமா, தா நிக்குது தென்னை மரத்துல பாதி. மருமகளை பாக்குறதுக்கு வெறும் கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஆனா இங்க விருந்து போட்டா மட்டும் நல்ல வக்கனைய கொட்டிக்கும். இதுங்களுக்கெல்லாம் சமைச்சு போன எனக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது. ஏதோ என் பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல காசு பணத்தோட தான் வந்தா. அவளுக்கு ஈடா வாங்கல இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அதுதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இத பாருங்க, அத நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. இருக்க இடம் கொடுத்தா இடமே என்னதுன்னு சொல்லுமா பெருச்சாடி. அந்த மாதிரி கதையால இருக்கு நீங்க சொல்றது. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. உங்களை தலையில தூக்கி வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். ஐயோ தம்பி, எப்ப வந்தீங்க நீங்க? நான் கவனிக்கவே இல்லை. இப்பதான் வந்தீங்களா? பாருங்க தம்பி, புருஷனை பொண்டாட்டியை சேர்த்துட்டு இன்னும் பேச்சு பேசுறாங்கப்பா. ஐயோ ஐயோ, கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்களே. ஐயோ மாவன் என் பொண்ணு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு கிடக்குறா. ஆனா இதுக்கு கொட்ட அடங்க மாட்டேங்குது. விடுங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வானத்துல 2 நிலா தெரிஞ்சா அதிசயம்னு. ஆனா அந்த அதிசயத்தை நான் பார்த்ததில்ல. ஆனா அதை இப்பத்தானே பாக்குறேன். சிவஞானனுக்கு சண்முகண்ணன் தான் லட்சுமணை மாதிரி சொல்லுவாங்க. அது நாங்க மட்டும் சொல்ல மாட்டோம், இந்த ஊரே அப்படித்தான் சொல்லும். கூட வனவாசம் போற வரைக்கும் போவாருன்னு சொல்லுவாங்க. சகவாசம் சரியில்லாம இன்னைக்கு யாரு பேச்சோ கேட்டுட்டு கண்டபடி பேசுறாரு. இந்த பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. நீங்களும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா போங்க. அவங்களாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரிதானா? நீங்க கிளம்பி வாங்க. தம்பி எங்க போறீங்க? ஐயோ, இந்த மானங்கட்ட சாப்பாடு எனக்கு தேவையில்லை. நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். வாங்க நீங்க. வாங்க வாங்க, அங்க எல்லாரும் ரோஷத்தோட தான் சமைச்சு போடுவாங்க. ரோஷ வீர பரம்பரை சாப்பிட்டு வாங்க போங்க. மூதேவிங்க, நான் தைரியம் இருந்தா நான் சமைச்சதை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட பாப்பீங்க. நான் சமைக்கும் போது ஒரு உப்பு கூட பார்க்காம சமைச்சு வச்சிருக்கிறேன். என் பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு அவளுக்காக சமைச்சு வச்சா என்ன தைரியம் பண்ணாட பரதேசிங்களுக்கு. இதுங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்துருது பார். அண்ணி,
வாங்க நீ. அண்ணி என்ன எங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க நீ, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க அண்ணி. செல்ல குட்டி, வாங்க 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 வாங்க. இது புடிச்சுக்கோங்க நீங்க. வாங்க வாங்க. ஐயோ அண்ணி, பாப்பாவை பார்த்தோன்னே நான் மறந்தே போயிட்டேன். இந்தாங்க குழந்தை பிடிங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருங்க சாந்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்படி இருக்க? ஆமா, ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? என்ன சாந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கும் என் மேல கோவமா? அது ஒண்ணு இல்ல அண்ணி. எங்க அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் அது இதுன்னு போனாரு, ஆளையே காணோம் அண்ணி. எனக்கு இங்க வேலையே சரியா இருக்கு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, டியூஷன் கூட்டிட்டு போறது, வீட்டு வேலையே சரியா இருக்கு அண்ணி. எங்க வெளியில போறது சொல்லுங்க? ஆமா, நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க. ஏதாவது கண்டிப்பா விசேஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீ அது? அதெல்லாம் இல்ல, வீட்டுல நிலைமை மாறி போச்சு. எல்லாரும் வேண்ட வெறுப்பாதான் இருக்காங்க. அம்மா எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாந்தி. அவங்க பண்றது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கே தெரியும்ல, உங்க அண்ணன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு. அந்த கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சாந்தி. மொத்தத்துல உங்க அண்ணன் சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாரு. என்னமோ வீட்ல இருந்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அதான் கொஞ்சம் மனசு ஆறுதலுக்காக உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரவணா, ஆனந்தி, உமா, வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நல்லா இருக்கியா சாந்தி? நல்லா இருக்கேன். உட்காரு சரவணா, உட்காரு. நல்லா இருக்கியாக்கா? உட்காரு உமா. இந்தா. ஏன் உமா, நான் தான் உனக்கு பிடிக்கல, வேண்டாதவளாயிட்டேன். பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? உன்கிட்ட எவ்வளவு ஆசையா பாசமா வந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் கூட குழந்தைய கண்டுக்காம யாரோ மாதிரி நின்னுட்டு இருக்க. உனக்கு அவ்வளவு மனசு கல்லாய் போச்சா? எனக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க தான் 10 மாசம் குழந்தைய பெத்தெடுத்த மாதிரி. யாரோ குழந்தைய வளர்ப்பாங்களா, யாரோ வாங்கிப்பாங்களா, ஆனா அதுக்கு நீங்க அம்மா ஆயிடுவீங்கல்ல. இங்க பாருங்க, சும்மா இந்த சென்டிமெண்ட் நாடகம் எல்லாம் தேவையில்லை. ஒரு விஷயங்க, உங்களை அடிச்சுக்க இங்க ஆளே கிடையாது.
எந்த டிராமா போட்டாலும் அந்த நடிப்புல நீங்க தான் A1. இப்ப என்ன உங்க சைடுல ஆளை தேடி கூட்டம் சேர்க்க தானே வந்திருக்கீங்க? சி, கேவலமா இல்ல உங்களுக்கு? சரிம்மா, நான் சாந்தியை பார்த்து கூட்டணிக்கு ஆள் சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்க? நான் வந்து சாந்திய பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ சாந்தி அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்களை கேட்க வேண்டாம், நான் விட்டுடுறேன். எங்க அண்ணன் அண்ணின்னு எவ்வளவு சொல்லிருப்பீங்க. அவர் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செருப்பால அடிக்காத குறையா வாயால கொன்னுகிட்டு இருக்கீங்கல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஏதாவது பேசும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரவணன் தம்பி தனியா போன கஷ்டத்தை விட இன்னைக்கு உமாவும் சண்முகம் தம்பியும் நடந்துக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? சரி, இதுதான் நடக்கணும்னு இருந்தா யாரால அதை மாத்த முடியும்? ஐயா, இதெல்லாம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சுங்க. எப்ப பார்த்தாலும் நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் குடும்பத்தை தாங்கினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்க சொல்றத காரணமாவே வச்சுக்கோங்க. என்னத்த அப்படி பெருசா பண்ணிட்டீங்க? 4 பேர் சேர்ந்து அந்த கடையை பாத்துக்கிட்டீங்க. அந்த வருமானத்தை நீங்க எடுத்து செலவு பண்ணீங்க. அதுல ஏதோ கமிஷன் அப்படி இப்படின்னு சேர்த்து வச்சு நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டீங்க. அவ்வளவுதானே, வேற எதுவுமே கிடையாதுல்ல. பெருசா ஏதோ காப்பாத்துன மாதிரி பேசி நிறுத்த ஆனந்தி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் ஒண்ணு எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கல. இந்த வருமானத்துல சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்னா எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போகணும்னு நான் நினைச்சேன். என்ன பண்ணாலும் உங்களுக்குலாம் எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எது சொன்னாலும் புரியுற மனநிலைமை உங்களுக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாங்க, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாவை இன்னும் வீட்டில் வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் அவங்க அங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் அவங்கள வெளில அனுப்புங்கன்னு சொல்லியே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம் தம்பி, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நிறைய பேசிட்டீங்க, நிறைய சண்டையும் போட்டாச்சு. இதுக்கு மேல சண்டை போடுறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ என் மனசுல தெம்பு இல்ல. நான் வரேன் சாந்தி. அண்ணி, அண்ணி, என்ன சொல்ற சரவணா? நான் என்ன சொல்றது, நீ தான் சொல்லணும். இங்க எல்லாரும் பங்கு பிரிக்கிறத பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வாயே திறக்காம அமைதியா நிக்கிற. சொத்து உனக்கும் கிடைக்கணும்ன்ற ஆசையே இல்ல போல இருக்கு. இல்லடா, சொத்து கிடைக்கணுங்கிற ஆசை துளி கூட கிடையாது. அந்த சொத்து வந்து என்னை காப்பாத்த வேண்டாம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்களையும் என்னையும் என்னால காப்பாத்திக்க முடியும். ஏய், யாரும் யாரையும் காப்பாத்திக்க முடியாமலாம் இல்ல. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இது நம்ம சொத்து. நம்ம எல்லாத்துக்கும் அதுல உரிமை இருக்கு. சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு உனக்கும் சேர்த்து தான் பேசுறோம். நீ என்னமோ தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நான் தியாகி இல்லடா. ஆனா என்கிட்ட நன்றிங்கிற உணர்வு கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. ஆனா முழுசா உங்கள மாதிரி செத்து போயிடல. யார் சொத்தை யாரடா பங்கு போடுறது? இது சிவஞான அண்ணாவோட உழைப்புடா. ஏன் சரவணா, உன்னெல்லாம் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு நீ அண்ணனுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானடா? நிறுத்துக்கா, விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. அண்ணன் அண்ணன் பில்டப் பண்ற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. யார் சொத்துல யார் படிக்க வச்சா? இது நம்ம அப்பாவோட சொத்து. கைராசி சில்க்ஸ அப்பா விட்டுட்டு போனாரு. சிவஞான அண்ணன், சண்முக அண்ணன், ராஜேந்திரா 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதை சம்பாரிச்சிருக்காங்க. அதுல வந்த வருமானத்துல தான் என்னையும் உமாவையும் படிக்க வச்சிருக்காங்க. என்னமோ சிவஞான அண்ணன் மட்டும் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ராத்திரி பகலா உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி பேசுற. இங்க பார், சரவணன் சொல்றது கரெக்ட். இது அப்பாவோட சொத்து. பிள்ளைங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்பா மட்டும் கைராசி சில்க்ஸ விட்டுட்டு போகாம இருந்தா சிவஞான அண்ணன் எப்படி முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும்? வாடி, என் கூட பிறந்த தங்கச்சி. எங்கடா உன் சத்தத்தையே காணமேனு பார்த்தேன். ஏண்டி, நீ படிச்சவ தானே? நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடி? உனக்கெல்லாம் கல்யாணம் பேசி 3-4 தடவை கல்யாணம் நின்னு போய் ஊரே சந்தி சிரிச்சுதே. கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாம வீட்ல எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்களேடி. அந்த பையனை பார்த்துட்டு வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்னியடி. அப்போ யார் உனக்கு சப்போர்ட்டா பேசுனது? மீனாட்சி அண்ணிதான்.
அவங்க மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வெச்சுக்கோ, இந்நேரம் கல்யாணம் ஆகாம வீட்டோட இருந்திருப்ப. நன்றி கெட்டத்தனமா பேசுற நீ. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தா நீ பேசிருக்க மாட்ட. என்னங்க மீனாட்சி அக்கா எவ்வளவு பங்கு கொடுக்கறேன்னாங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சீ, வாய மூடு. கூட பிறந்தவ பேசிட்டு இருக்கும்போது ஊடால வந்து பேசிட்டு இருக்க. ஆமா, நீ எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? உன்னெல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தியா நான் நினைச்சதே கிடையாது. என் குடும்பத்துல ஒண்ணு ஒரு மனுஷியாவே நான் மதிச்சது இல்ல. பணம் வாங்கிட்டு பேசுற ஈன புத்தி எனக்கு கிடையாது. உன்ன மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு பாத்தியா? ஏய் இங்க பார், மரியாதை கொடுத்து பேசு. ஏய், உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? குடும்பத்தை பிரிக்க வந்த சதிகாரி. உன்ன மாதிரி ஒரு பொம்பளையோடலாம் என் தம்பி எப்படிதான் வாழ்றானோ எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் மரியாதை கேக்குதா? குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போனவங்க தானே நீங்க. எங்க அண்ணனும் அண்ணியும் மட்டும் அன்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இங்க வந்து நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அதனால உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஓரமா போய் நின்னு பேசுறத வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் சரவணா, கைராசிங்கிற ஒரு சின்ன கடையை தாண்ட அப்பா விட்டுட்டு போனாரு. அன்னைக்கு இருந்த கஷ்டத்துக்கு அண்ணன் வித்திருக்கலாம். அத வித்திருந்தாருனா இந்த அளவுக்கு நாம வந்திருக்க முடியாதுடா. நீயும் படிக்காம எங்கேயாவது மூட்டை தூக்கு போயிருந்திருப்ப. எனக்கும் உமாவுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்குமாங்கிறதே சந்தேகம் தாண்டா. இதெல்லாம் விட இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோமே, இந்த சொத்து பிரச்சனை இது வந்திருக்கவே வந்திருக்காது. நம்ம சிவன்யான் அண்ணன் அந்த மாதிரி பண்ணல. அவரோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி இந்த கைராசி குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருடா. உண்மையை சொல்ல போனா இது பூர்வீக சொத்து கிடையாது, இது அவரோட சொத்து. நீங்கெல்லாம் பங்கு கேட்கறது கூட அவரோட சொத்து தான். டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு பிசினஸ் இருக்குல்ல, நல்லா போகுதுல்ல, அப்புறம் ஏன்டா சொத்து சொத்து சொத்துன்னு அலையற? தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் சொத்தை பத்தி பேசுவான். உன்னால சொந்தமா கடை வைக்க முடியுதுல்ல, முறையா பிசினஸ் பண்ண முடியுதுல்ல. இதோ இவளுக்கு புருஷன் இருக்கான், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனும் வேலைக்கு போவான் இல்லையா? ஆனா மறுபடியும் நான் சொல்றேன்டா, என் வாழ்க்கை கேள்விக்குறி. என் கழுத்துல காதுல ஒரு பொட்டு தங்கம் கிடையாது, எல்லாமே கவரிங் தான். ஆனா என் மனசுல தெம்பு இருக்கு. என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும்டா. உங்கள மாதிரி நன்றி கிட்டத்தனமா சொத்து சொத்துன்னு சொல்லி அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன்டா. ச்சே. முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அடுப்படி விட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் சமைச்சுப்பேன். சமையலா? எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், பார்க்கல? நான் எங்களுக்கு சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு தனியா சமையல் பண்ணணும்? உங்க அம்மா தான் உங்க சாப்பாடுலாம் தொடக்கூடாதுன்னு அசிங்கப்படுத்திட்டாங்களே, நாங்களும் எத்தனை நாள் தான் வெளியே போய் சாப்பிட்றது? இங்க பாரு, இந்த கைராசி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமையல் அந்த சமையல்னு தனித்தனியா கிடையாது, எல்லாருக்குமே பொதுவானதுதான். அப்படி சொல்லலையே உங்க அம்மா. ஏய் நித்து, என்ன அம்மா நொம்மான்னு என் தலையை போட்டு விட்டின்னு கிடக்குற? நான் சமைச்சு வச்சதை நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன, என்ன இப்ப? அம்மா விடுங்கம்மா. நீ சும்மா இருமா, ஏன் தான் இப்படி வெகுளியா இருக்கேன்னு தெரியலையே. இந்த பாரு, நீ இந்த வீட்டுல கெத்தா இருந்தேன்னு வச்சுக்க, கண்டதும் உங்ககிட்ட வாலாட்டுங்களா? ஐய அதுங்க உஷாரா, இதுல பிரிச்சுக்கோ அதுல பிரிச்சுக்கோ இதுல பிரிச்சுக்கோ வந்துங்கள. நீ மட்டும் என்னத்துக்கு சமையல மட்டும் மொத்தமா இதுங்களுக்கு வடிச்சு கொட்டணுங்கிற? ஏன் இதுங்களுக்கு எல்லாம் கை கால் கிடையாதா? அதுங்களே செஞ்சுக்கிட்டோம், அதான் சொன்னேன். எல்லாம் நீங்க சொல்ற வார்த்தை இல்ல, இதோ நிக்கிறாங்களே மீனாட்சி, இவங்க நினைக்கிறத நீங்க சொல்றீங்க. எல்லாம் நேரம். ஏய் நில்லு வளர்மதி, நீ என்ன சொன்ன? நான் நினைக்கிறத இவங்க சொன்னாங்களா? உன்கிட்ட தானே கேக்குறேன், சொல்லு. ஆமாங்க, இத்தனை காலமா இல்லாத உங்க அம்மா இப்ப எங்கேருந்து வந்தாங்க?
நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால இங்க வர முடியும். அதான் சொன்னேன். ஏய் நேரண்டி உனக்கு. நீ இருந்த இருப்பென்ன, வந்த நிலைமை என்ன? உச்சாணி கும்பல வச்சு உன்னை அழகு பார்த்தா பாரு. இவளுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பூசணிக்கா மண்டக்காரி, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. விளங்க மாட்டேன் பாரு. ஏய் கைய நீட்டுற வேலை வச்சுட்டு ஒரே போடு போட்டுருவேன் பாரு. உன் புருஷன் மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போறான், பாத்துட்டே இரு. அடிச்சி வாய் மூடுங்க. என் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏன் அண்ணா அண்ணிய பேசுறதுக்கு நீங்க யாரு? ஏய் நிறுத்துக்குமா. சண்முக என்ன சம்சாரம் உனக்கு அண்ணினா, அப்ப இவங்க யாரு? மத்தவங்களை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? சாரியா சொன்னீங்க மாப்பிள. வளர்த்த கடா மாறல பாயுது. ஆமா, இவர் பெரிய சொந்த மருமக. சும்மா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கிட்டு. அடிச்சே நிறுத்து. சொந்த மாப்பிள்ள தாண்டி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டா. ஏய் என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என் பொண்ணு மீனாட்சி செஞ்சு செஞ்சு என்னத்த கண்டா? கவிதா சொந்த தங்கச்சி, தன் தங்கச்சிக்கு சொந்த குழந்தைனார கல்யாணம் பண்ணி வைக்க போறா. பார்த்து 2 பேரும் நல்ல வயிறு சாவுங்க. அடேங்கப்பா, மீனாட்சி மேடமோட பிளான் ரொம்ப அபாரம். இவ்ளோ சூழ்ச்சிக்காரராளா நீங்க? ஏய் உமா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அடிச்சி வாய மூடு. இந்த மாதிரி ஒரு மூஞ்சி கடிச்சதுக்கே இவ்ளோ ஆட்டம் போடுறியா நீனு? அதான் இவ்ளோ நாள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தியா? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. உன் மூஞ்சிக்கே ஒரு வாஷ் பேஷன் மூஞ்சிக்காரன் கிடைச்சா, என் பொண்ணுக்கு இன்னாடி குறைச்சல அழகடி இவ. ஏய் இவ கலர் வருமா? உன் மூஞ்சிய கண்ணாடியில போய் பாரு. இந்த உளி போடலாமோன்னு அம்மி குழவிக்கு உளி போடுறதுக்கு வருவான் பாரு, அந்த மூஞ்சி மாதிரி இருக்கு. இந்த பொம்பளை எல்லாம் பேச விட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்களா? ஏய் என் புருஷன் வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இவங்களெல்லாம் பேசிக்கிற இன்னும் புருஷன் வந்து நான் தலையை சீவி தண்ணி எடுத்து வச்சிருவானா? புருஷன் வரட்டுமாமே புருஷன். நீ சும்மா கடமா இதுங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச்சு பேசுதுங்க? ஆளாளுக்கு ஒரு தின்ஸ்ல கிடக்குதுங்க. பாக்கல என்னதான் பண்ணுவான் அந்த குள்ள கப்பூர்னு. Dum